பராசக்தியோட ஆடியோ லான்ச்சு போயிட்டுருக்கு. அதை பற்றின செய்திகளையே காணோம். ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், வள்ளூர் கோட்டத்தில் ஒரு லான்ச் வைக்கிறாங்க. அன்னைக்கு விஜயோடைய ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குது. அன்னைக்கே அந்த செய்தி அடிபட்டு போச்சு. தொடர்ந்து அந்த டேட் அப்படி ஃபிக்ஸ் ஆகுதா, இல்லை பிளான் பண்ணி வைக்கிறாங்களா? அப்படி இல்லைங்க, ஏதோ ஒரு வகையில் அவருடைய புகழை கெடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் பராசக்தி ஆடியோ நம்ம விமர்சிக்க முடியாது. ஏன்னா அந்த படமும் இதே தேதியில் தான் கிட்டத்தட்ட வருது. அப்போ அவங்களுடைய ஆடியோ லான்ச்சை ஒரு லீவ் நாளில் தானே வைக்க முடியும். கண்டிப்பாக சாட்டர்டே அல்லது சண்டே வச்சாகணும். இதை தள்ளியும் அவங்க வைக்க முடியாது. அப்போ இந்த தேதி தவறான தேதின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய மெட்டீரியலே அவங்க மக்கள்கிட்ட கொண்டு வரணும், இவங்களோடதையும் கொண்டு வரணும். அப்போ ஒரே நாளில் ரிலீஸுங்கும்போது இந்த போட்டியை தவிர்க்கவே முடியாது. அவங்க ஒன்று இறக்குனா இவங்க ஒன்று இறக்கி தானே ஆகணும். ஓகே. இப்போ ஆனால் எது நிற்கிதுங்கிறது ஒன்று அதான் கேட்குறேன். அதை பாருங்க. இப்போ பராசக்தி ஆடியோ லான்ச்சு போயிட்டுருக்கு. நானும் ட்விட்டரில் போய் பார்க்குறேன், யாராவது ஒரு ஸ்பீச்சை ஷேர் பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோ வரும், ஒரு ரசிகருடைய கூட்டத்தை காமிப்பாங்கன்னு ஒன்றுமே இல்லை. திரும்பின இடமெல்லாம் ஜனநாயகன் ட்ரெய்லராகவே இருக்குது, அது பற்றிய கருத்தாகவே இருக்குது. அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் எல்லா இடத்துலையும் விஜய் தான் இருக்கார். அப்போ சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு நடிகர் நாம் யாரோட மோதுறோம்? ஒருவேளை அவருக்குள்ள ஒரு இன்டென்ஷன் இருந்தால் கூட நாம் செஞ்சது சரியா அப்படிங்கிறத இப்போ யோசிச்சு பார்ப்பார்.